ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் சால்னா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக செட் ஆகும். தேவையான பொருள் பார்க்கலாங்களா? 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 1 பட்டை, அரை மூடி தேங்காய், 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதோட அரோமா வர்ற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில்லை வந்து உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் வந்து கசகசாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அரோமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிச்சு வேகும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கோங்க, 1 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி. கூட வந்து நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அது வந்து நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போன விட்டு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி வதக்கிட்டு தேவையான தண்ணியும் நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கொதி விடுங்க. நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னொரு கொதி நல்லா சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்ந்து அந்த ஜாரை கழுவின தண்ணியுமே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் எல்லா மசாலாவுமே குழம்புக்குள்ளே இறங்கும். ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரில் வந்துட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் சூப்பரான கடையில் கொடுக்குற மாதிரி சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் வந்து சேர்த்து கொதிக்க வைக்கலாம். மொத்தத்தில் 20 நிமிஷத்தில் சூப்பரான சால்னா ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி கோதுமை பரோட்டா கூட தான் அதை சர்வ் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.